மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக தான் என்டிஏ கூட்டணியில் இருந்ததாக கூறியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எம்எல்ஏ ஆவதற்காக யாருடைய இரக்கமும் தேவையில்லை என எடப்பாடி பழனிசாமியை சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 நாங்கள் என்டிஏவுக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, இப்ப சட்டமன்ற பொது தேர்தல். இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம்னு சொன்னேன். பழனிசாமி உங்க கூட்டணி தலைவர், நீங்க என்டிஏல இருக்கீங்களா இல்லையா, இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சோம். கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் சரி நம்மள சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம். திரு நயினார் நாகேந்திரன், திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டர்ல மற்ற யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன். என்னங்க ஓபிஎஸ் உங்களிடம் போன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே என்ன நயினார்னு கேட்டேன். இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைன்னாரு. ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. நயினாருங்காரல்ல யாருங்காரல்ல எங்க தொண்டர்களும் தான் காரணம். ஏன்னா அவங்க யாரும் விரும்பல.